guys, welcome back to my channel and நீங்க எல்லாரும் இந்த வீடியோட டைட்டில் பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னா yes guys இது ஒரு glass skin type கான challenge. Glass skin type அப்படி நம்ம என்ன மாதிரி ஒரு skin சொல்லலாம் அப்படினா kind of ஒரு smooth ஆன ஒரு skin and ஒரு flawless clear and ஒரு even ஆன ஒரு skin even toned இருக்கிற ஒரு skin type வந்துட்டு நம்ம glass skin அப்படினு சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் ஒரு 1 or 2 weeks முன்னாடி நான் என்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில உங்களுக்கு போட்டிருந்தேன். லைக் என்னோட ஸ்கின்ல ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுதா, ஒரு க்ளோ தெரியுதான்னு கேட்டிருந்தேன். அப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா அதுக்கான வீடியோ வேணுமானு உங்ககிட்ட கேட்டிருந்தேன். நீங்க எல்லாரும் நிஜமாவே க்ளோ தெரியுதுன்னு எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தீங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட். அதை பத்தின வீடியோ கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ. நீங்க யாராவது என்ன இன்ஸ்டால இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா என்னோட இன்ஸ்டா ஹேண்டில் நான் இங்க லிங்க் பண்றேன், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அதுல டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி போஸ்ட் இருக்கும் அண்ட் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன் அண்ட் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணேன், எப்படி எனக்கு ஒர்க் ஆச்சு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்குள்ள போகலாம். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் இதுதான். இது வந்து YEKA அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து ஸ்கின் பிரைட்னிங் elixir, மேஜிக்கல் ஸ்கின் பிரைட்னிங் elixir, kumkumadhi க்ளோ சீரம். அண்ட் இது வந்துட்டு என்ன ஸ்கின் டைப், லைக் நார்மல் ஸ்கின் யூஸ் பண்ணலாம், ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணலாம் அண்ட் உங்களோட ஸ்கின் டைப் எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவாக இருக்குது, ஜாஸ்தி ஆக்னே வர மாதிரி ஒரு ஸ்கின் டைப்னா மட்டும் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லா மாதிரி ஒரு ஸ்கின் டைப்பும் நீங்கள் வந்து இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இது 100% நேச்சுரல் அண்ட் ஹேண்ட்மேட். இந்த ப்ராடக்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டிலில் வருது அண்ட் இதில் வந்து அவங்க 25 ml ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அண்ட் விச் ரீட்டெயில்ஸ் ஃபார் 300 rupees. அண்ட் உங்களுக்கு 300 rupeesக்கு இவ்வளோ தான் வருதா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம். பிகாஸ் உங்களுக்கு இதில் ஜஸ்ட் நீங்கள் ஒரு நாள் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு 4 drops வந்துட்டு மோர் தென் எனஃப். அதனால உங்களுக்கு இது ரொம்ப நாளைக்கு வரும். இந்த ப்ராடக்டோட இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு கும்குமாதி தைலம், கிரேப் சீட் ஆயில், வாட்டர்மெலான் சீட் ஆயில் அண்ட் எசென்ஷியல் ஆயில்ஸும் சேர்த்துருக்காங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இது வந்து 100% நேச்சுரல். இது ஒரு ஹெர்பல் பிராண்ட் அண்ட் இந்த பிராண்டில் உங்களுக்கு ஹேர் ஆயில்ஸும் வருது அண்ட் இந்த மாதிரி ஸ்கின் ஆயில்ஸ் அண்ட் சீரம்ஸும் வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க. எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் இல்லாத ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நம்ம வந்துட்டு நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணி அது நிஜமாவே ஒர்க் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நம்ம அந்த ப்ராடக்ட்க்கு போகலாம். இந்த சீரம் எனக்கு எப்படி ஒர்க் ஆயிருக்குன்றத டீடைல்ஸ் எல்லாமே சொல்றதுக்கு முன்னாடி இதை நான் யூஸ் பண்ண டே 1ல இருந்து டே 7 வரைக்கும் உங்களுக்கு அந்த டெய்லி அப்டேட் வந்துட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ தட் உங்களுக்கும் அந்த விசிபிள் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது தெரியும் நிஜமாவே இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது. 7 days மட்டும் இல்லை, அதுக்கு மேலேயுமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் 7 daysக்கான அப்டேட் வந்துட்டு நான் ஷூட் பண்ணியிருக்கேன், போய் பார்க்கலாம். இந்த சீரம் எனக்கு எப்படி ஒர்க் ஆக போகுதுன்றது ஐடியா கிடையாது. இந்த ப்ராடக்ட் நிஜமாவே அந்த க்ளோ கொடுக்குதா இல்லையான்றது எனக்கு ஐடியா கிடையாது. இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், இன்னையிலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ நீங்களும் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்னோட சேர்ந்து பார்க்கலாம். ரைட் நவ் எனக்கு பெருசா ஆக்டிவ் பிம்பிள்ஸ் எதுவும் இல்லை. இந்த ஒரு இடத்துல மட்டும் எனக்கு ஒரு பிம்பிள் வந்து சப்சைட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் வந்துட்டு ஒரு 3 to 4 drops. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு 3 to 4 drops எடுத்துக்கிறேன். இப்படி கையில் வந்து நான் ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் பண்ணி கையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ லைட்டாக வந்துட்டு கையில் வார்ம் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸில் வந்துட்டு டேப் பண்ணுறேன். ஸோ கழுத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆயிலியாக இருந்தது, பட் உடனே ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடுச்சு. உங்களுக்கே ஃபேஸ் வந்து பார்த்தா தெரியும், ரொம்ப ஆயிலியாக இல்லை. ஸோ எனக்கு இது ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், இது வந்துட்டு எந்த பிரேக் அவுட்ஸும் வராது அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் டேல எனக்கு இது என்ன ரிசல்ட் கொடுத்துருக்குன்றது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டேல சொல்கிறேன். ஹாய் கைஸ், இன்னைக்கு டே 2 அண்ட் இன்னைக்கு வந்து செகண்ட் டே. நான் இந்த சிரம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா என் ஃபேஸில் எந்த பிரேக் அவுட்ஸும் வரல. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. எக்ஸிஸ்டிங்காக இருந்த ஆக்னே வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பாட்டில் இருந்ததுன்னு சொன்னால அது கூட நல்லா சப்சைட் ஆகிடுச்சு. ஸோ ஃபேஸில் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. சிரம் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் ஜஸ்ட் ஒரு 4 drops எடுத்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் யூஸில் வந்துட்டு எனக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்கு அப்படின்னா பெருசாக எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. டு பி ஃப்ராங்க் எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. பிரேக் அவுட்ஸ் வரல, எனக்கு அதுவே பெரிய சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக
நம்மளுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ நம்ம கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஒன் மோர் திங் வந்து நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இதோட ஃப்ரேக்ரன்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். எனக்கு எக்ஸாக்டாக சொல்லணுன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு பன்னீர் இருக்குல்ல, பன்னீர் ரோஸ் பன்னீரோட அந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸில் இருக்குது. எனக்கு யூஸ்வலாகவே எனக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குது. இதோட அப்டேட் வந்துட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். கைஸ், இன்னைக்கு டே 3 சிரம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கறதுனால எக்ஸ்டர்னலாக வேறு எந்த மாய்ஸ்சரைசர் கூட நான் ஸ்கின்ல அப்ளை பண்ணல, வேறு எந்த க்ரீம்ஸுமே அப்ளை பண்ணல. ஸ்பெஷலாக நைட் டைமில் நான் எதுவுமே அப்ளை பண்ணல. வந்துட்டு ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சிரம் வந்துட்டு நான் நைட் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். லைக் ஒரு ½ hour வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். நேற்று நைட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 hours கிட்டே நான் வாஷ் பண்ணலை. அண்ட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின்ல வந்துட்டு நான் ஒரு 3 hours வச்சுட்டதுனால எனக்கு எங்கே பிரேக் அவுட்ஸ் வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன். பட் அகெயின் எனக்கு எந்த பிரேக் அவுட்ஸ் மாதிரி எதுவும் வரல. அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் ஒரு க்ளோ வந்துட்டு எனக்கு இன்னைக்கு ஸ்கின்ல வந்துட்டு ஃபீல் ஆச்சு. இங்கே மட்டும் கொஞ்சம் சின்னதாக ஒரு க்ளோ ஃபீல் ஆச்சு. அண்ட் உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பாருங்கள். இதை நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். கைஸ், இன்னைக்கு வந்து எனக்கு ஃபீல் ஆன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த கழுத்து ஏரியாவில் இருக்கிற டார்க்னஸ் வந்துட்டு கொஞ்சமாக ரெடியூஸ் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. ஜாஸ்தி இல்லை, இன்னும் இருக்குது. எனக்கு கம்ப்ளீட்டாக நான் போயிடுச்சுன்னா சொல்லலை, இன்னும் இருக்குது. கையில் வந்துட்டு ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுமே வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஆக்னே ஸ்பாட்ஸில் வந்துட்டு எனக்கு இன்னும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. அந்த ஸ்கார் ஏரியா எதுவும் இது வரைக்கும் 3 நாள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இன்னும் வந்துட்டு அந்த ஸ்கார் ஏரியா எதுவும் ஃபேட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. பட் ஃபேஸில் நேற்று நான் சொன்ன மாதிரி அதே கைண்ட் ஆஃப் ஒரு க்ளோ வந்துட்டு எனக்கு பார்க்கும்போது தெரியுது, ஃபீல் பண்ண முடியுது. ஸ்கின் வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுது. நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஹலோ கைஸ், இன்னைக்கு டே 5 அண்ட் 4 நாள் யூஸ் பண்ணதில் இன்னைக்கு வந்துட்டு என்னோடய ஃபேஸில் நல்லாவே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியுது. ஃபேஸில் இருக்கிற டார்க்னஸ் இருக்குல்ல, கைண்ட் ஆஃப் ஒரு டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் ஷேட்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் ஃபேட் ஆன மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. அண்ட் ஸ்கின் வந்துட்டு ரொம்ப கிளியராக அண்ட் கொஞ்சம் கூட க்ளோவிங்காக தெரியுது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னா எங்களோட இன்ஸ்டா ஹேண்டில் நான் இங்கே கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய்ட்டு டேரெக்டாக மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பர்சனலைஸ்டு வெப்சைட் இருக்குது, அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போயும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் கொடுக்குற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் அடிஷ்னலாக 5% டிஸ்கவுண்ட்டும் க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், உங்களுக்கே இந்த 7 டேஸ்க்கான ஒரு ட்ரான்சிஷன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே விசிபிள் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு என்னோட ஃபேஸில் தெரிஞ்சிருக்கும். மெயினாக கும்குமாதி தைலம் வந்து ஸ்கின்னை பிரைட்டன் அப் பண்ணி காமிக்கிறதுக்கான ஒரு தைலம். இந்த ப்ராடக்ட் பற்றி ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இதை யூஸ் பண்ணப்பவே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம், இது எனக்கு பிரேக் அவுட் வர வைக்கும்னு நினச்சது. இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணனாமே ஒரு 3 days or 4 days ஒன்ஸ் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு பிம்பிள் இல்லை ஏதாவது ஒரு பிரேக் அவுட்ஸ் இருக்கும். பட் டு மை சர்ப்ரைஸ், இதை யூஸ் பண்ண பீரியடில் எனக்கு எந்த ஒரு பிரேக் அவுட்ஸுமே இல்லை. யூஸ்வலாக வரக்கூடிய பிம்பிள்ஸ் கூட எதுவுமே வரல. ஸோ என்னோட ஸ்கின் வந்துட்டு எனக்கு கிளியரா ஃபீல் ஆச்சு. நம்மளுக்கு இது ஏன் வந்து ஸ்கின் வந்து பிரைட்டன் பண்ணி காமிக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபேஸ்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸோ இல்லை அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸோ இந்த மாதிரி அன்இவனா இருக்கிற அந்த ஒரு டிஸ்கலரேஷன், ஃபேஸ்ல இருக்கிற டிஸ்கலரேஷன், பிக்மெண்டேஷன் எல்லாத்தையும் ஃபேட் பண்றதுக்கு கும்குமாதி தைலம் வந்துட்டு பெருசா சப்போர்ட் பண்ணும். ஸோ ஆப்வியஸா நம்மளுக்கு ஃபேஸ்ல இருக்கிற பிக்மெண்டேஷனோ இல்லை டார்க் சர்க்கிள்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஃபேட் ஆகும்போது ஃபேஸ் வந்துட்டு இன்னும் நம்மளுக்கு பிரைட்டன் அப்பா தெரியும். கிளியரா இருக்கும்போது ஆப்வியஸா உங்களுக்கு ஸ்கின் வந்து அந்த கிளாஸ் ஸ்கின்கான ஒரு ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு விஷயம் தான் இந்த ப்ராடக்ட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுது. இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நாள் நீங்க யூஸ் பண்றதுனாலே உங்களுக்கு விசிபிள் டிஃபரன்ஸ் தெரியுமானா கண்டிப்பா இல்லை. எனக்கு ஒரு 2 to 3 days வரைக்குமே பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. அண்ட் அதுக்கப்புறமா கூட ஒரு மைல்டு டிஃபரன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் மெயினா விசிபிளா டிஃபரன்ஸ் பார்த்தது என்னோட நெக் டார்க்னஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபேட் ஆன மாதிரி தோணுச்சு. நான் ஃபேஸ் அண்ட் நெக்ல வந்துட்டு அப்ளை பண்ணேன் இந்த ப்ராடக்ட்டை. இப்போ நான் கரண்ட்டாக வந்துட்டு ஃபேஸில் எந்த ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி நான் எதுவுமே போடல. ஜஸ்ட்டு ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி ஃபேஸ் மேக்கப் நான் எதுவும் பண்ணல. பட் ஸ்டில் அவங்களுக்கு பார்த்தா தெரியும் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து நல்லாவே ஃபேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் ஓவராலாகவே ஃபேஸில் இருக்கிற சின்ன சின்ன அந்த ஆக்னே ஸ்பாட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப மைல்டாக ஃபேட் ஆகிருக்கு. ஜாஸ்தியெல்லாம் இல்லை, ரொம்ப மைல்டாக ஃபேட் ஆகிருக்கு. இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக ஃபேஸில் இருக்கிற டார்க்னஸ்
ட்ரைனஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணி உடனே உங்களுக்கு ஒரு 2 நாள்லேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அவங்க ஃபேஸே மாற்றிடும்னு கிடையாது. இதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணணும். இந்த ப்ராடக்ட் நீங்கள் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்ன்றதையும் நான் இங்கே சொல்லிடுறேன். நீங்கள் நார்மல் ஸ்கின்னாக இருந்தாவோ, ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாவோ, ட்ரை ஸ்கின்னாக இருந்தாவோ கண்டிப்பாக எந்த ஸ்கின் டைப்பில் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னாக இருந்ததுனாவோ, இல்லை உங்களுக்கு ஆக்னே ப்ரான் ஸ்கின்னாக இருந்ததுனாவோ நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். டு பி ஃப்ராங்க், எனக்கு பிரேக் அவுட்ஸ் ஆக்னே எல்லாம் வரும். பட் நான் இது ரிஸ்க் எடுத்து தான் ட்ரை பண்ணேன். எனக்கு ஆக்னே வரவே இல்லை. ஸோ என்ன மாதிரி உங்களுக்கும் ஒர்க் ஆகணுன்றது கிடையாது. ஸோ உங்களுக்கு ஆக்னேனால சஃபர் ஆகிற ஒரு பர்சனாக இருந்ததுன்னா இந்த ப்ராடக்ட் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சென்சிட்டிவ் அண்ட் ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் கும்குமதி தைலம், கும்குமதி சீரம் எல்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு ஒரிஜினல் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரேட் பயங்கரமாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்துட்டு 25 ml-க்கு 300 அப்படின்றது ரொம்பவே ரீசனபிளான ஒரு ப்ரைஸ். அண்ட் அபவுட் தேட் உங்களுக்கு நான் இங்கே ஒரு கூப்பன் கோட் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் இந்த கூப்பன் கோட் வச்சு அண்ட் ஃபர்தராக டிஸ்கவுண்ட்ஸும் வந்துட்டு அவைல் பண்ணிக்கலாம். இது பிஃபோர் பாத் ஆயிலாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 30 மினிட்ஸ் வந்துட்டு இது நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு, ஃபேஸ்னு மட்டும் இல்லை உங்களுக்கு எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்கோ, அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கோ, அங்கே எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஒரு 30 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் குளிச்சிக்கலாம். ஸோ அப்படியும் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நல்லாவே ஒர்க் ஆகும். That's it guys. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நேச்சுரல் ஹெர்பல் ப்ராடக்ட் நிஜமாவே ஒர்க் ஆகிற மாதிரி எனக்கு செட் ஆனதில் ரியலி ஹாப்பி. அண்ட் நீங்களும் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் வரும். அண்ட் நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, take care and bye-bye.